ஹே பல்லவி, பர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன் பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போவே உன்னை மீட் பண்ணலாமா? சரி எங்க? ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜ்ல கார்த்திக், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனா என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனா இருக்கு கார்த்திக். என் வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்க கூடாது. நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. கார்த்திக், நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி, அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? பல்லவியை நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர், வா 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 வா. சார் வீட்டுக்கா போற? ஆமாம் சார். நானும் வரேன். உட்கார். போலாமா? என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போகிறோம், நீயும் வாயேன். நீங்கள் போயிட்டு வாங்க சார். கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட போகலான்னு வேண்டுதல், அதான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? நீ உள்ள போ. சொல்லுவா. சும்மா இரு. என்னாச்சு செல்வம்? இந்த பையன் பொண்ணை லவ் பண்றானா? உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கிறதே வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இரு. ஏய் போடா வெளிய. இரு செல்வம், இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்ப நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேட்கறது தப்பு இல்லப்பா, கேட்கிற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கடையாவது வச்சு நான் பொழிச்சுப்பேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? ஏய், கவலைப்பட வேணாமா? டேய், அவர் பொண்ணை அவர் ஒன்றும் சாதாரணமா வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். டேய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு, டேய், அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? எனக்கு அதெல்லாம் வேணாம், அவர் மட்டும் போதும். மடி, இப்போ உனக்கு அப்படித்தான்டா தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கிண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட அவர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். உங்க கூட படிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது டிராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு பொய் சொல்ல தோணும்டா. சார், இப்ப என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுவான்னு சொல்லுறீங்களா? இந்த நிலைமையில நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணா நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும்டா. இப்போ புரியுது. நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி, அதானே உங்க பிரச்சனை? மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சுக்க வைக்கலாம ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ணை நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா போலாம். போடா.
இதெல்லாம் பேசிக்கலாமா? அவசரப்படாத, கூட்டிட்டு போ. எல்லாம் போங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க. வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறானுங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படித்து வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நீ இல்லை, என்னத்த சொல்கிறது? பார்ப்போம், போலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்க்கலாம். சரி சரி. எல்லாம் ஓகேவா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ணை நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நான் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பல்லவி. என் கரியரில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 1 வருஷம் பல்லவி. நானும் உன் கூட வரேன். சொல்றது ஏன் புரிய மாட்டேங்குது? எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம ஏன் வேற மாதிரி யோசிக்கணும்? ஏன்னா எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். நீ சொல்ற இந்த 1 வருஷத்துல என்ன வேற ஒருத்தர் கட்டி வச்சுட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் நடக்காது பல்லவி. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அடுத்த செகண்ட் நான் இங்க இருப்பேன். யார் தடுத்தாலும் நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன். கார்த்திக், லவ்ல ஒரு தரம் தான் எல்லாம் கூடி வரும். அப்ப நாம ஒண்ணு சேரலைன்னா பிறகு எப்பவும் ஒண்ணு சேர முடியாது. There are no second chances in love.